எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. தொண்டர்நாதனை தூதிடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் என்பு பெண்ணுருவா கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கன்னி தன் தமிழ் சொல்லோ மறுவுல சொற்களோ சாற்று. இன்று இந்த நல்ல நாளில் குருவருள் ஆன்மீக மையத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய, அதற்கு துணை நிற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஹீலர் அருள் அவர்களுக்கும், அமுதா அவர்களுக்கும், சசிகலா அவர்களுக்கும், ஜெயசுதா அவர்களுக்கும், இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு பெரிய புராணத்தில் மகளிர். அந்த மகளிரில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பலர் இருக்கின்றார்கள், பல நிலைகளில் இருக்கின்றார்கள். மகளிர் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் மகளிர்களாக அங்கு வருகின்றார்கள்? ஒரு அரசனுடைய மனைவியாக இருக்கலாம், ஒரு அடியாருடைய மனைவியாக இருக்கலாம், தாதி பெண்ணாக இருக்கலாம், சாதாரணமான ஒரு குடிமகளாக இருக்கலாம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த மகளிர்கள் அங்கு பல நிலைகளில் நாம பாகுபாடு செய்யலாம். தமக்கையாக ஒரு நிலையில் ஒரு மகளிர் வருகின்றார். அடுத்தது மனைவியராக, அடியார்களுக்கு மனைவியராக சில மகளிர்கள் வருகின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 24, 26 மகளிர்கள் அந்த இடத்தில் இடம்பெறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தாயாக எத்தனை பேர் வருகின்றார்கள்? அப்ப பெரிய புராண மகளிர் தாயர்களாக, இந்த அடியாருக்கு இவர் தாயாக இருக்கின்றார், இந்த அடியாருக்கு இவர் தாயாக இருக்கின்றார் என்ற நிலையிலும் சில அடியார் பெருமக்கள் அங்கு அமைகின்றார்கள். பார்க்கும் பொழுது தமக்கையராக, தாயாராக, மனைவியராக இருக்கின்றார்கள். இந்த நிலை தாண்டி மகள்களாக வருகின்றவர். மகள்களாக என்று சொல்லும் பொழுது அடியார்களுடைய மகள்களாக அவர்கள் எவ்வாறு இடம் பெறுகின்றார்கள் என்ற நிலையில் நாம் இன்று பார்க்கின்றோம். இதையும் தாண்டி சில பெண்டீர்கள், அதாவது இந்த 4 வகைப்பாட்டுக்குள் அடங்காத சில மகளிர்களும் இருக்கின்றார்கள். அது பிற பெண்டீர் என்ற அமைப்பிலும் பெரிய புராண மகளிர்கள் அமைகின்றார்கள். இன்று நாம் பார்க்கக்கூடியது இந்த பெரிய புராணத்தில் மகளிர் மகள்களாக யாரெல்லாம் இடம்பெற்று இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கலாம். அந்த உள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த நாம் இன்று மகள்களாக இடம்பெறுகின்ற யார் என்று சொல்லும் பொழுது 60 இடம்பெறுகின்றார்கள். 6 பேர் இடம்பெறும் பொழுது இந்த அடியார்களுடைய மகள்களாக இவர்கள் வருகின்றார்கள். இந்த அடியார்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய சமயக்குறவர் 4வர்ல 2 பேர் இடம்பெறுகின்றார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது மகளிரில் மக்களாக விளங்கக்கூடிய அந்த மகளிர் யாருடைய மகள்களாக இருக்கின்றார்கள்? அரசனுடைய மகளாக இருக்கின்றார், அடியாருடைய மகளாக இருக்கின்றார், குறுநில மன்னருடைய மகளாக இருக்கின்றார், சேனாதிபதிகளுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவருடைய மகள்களாக இருக்கின்றார். சாதாரணமாக இருக்கக்கூடிய அடியாரை, சமயக்குறவரை வணங்கக்கூடிய, குருவாக கொண்டு விளங்கக்கூடிய ஒரு அடியார், இது போல இருக்கக்கூடியவருடைய மகள்கள் தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதுல பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்தரோடு தொடர்புடையதாக, அவர்களோடு தொடர்புடைய அடியார் பெருமக்கள், அவர்களுடைய மகள்கள் யார் என்று நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருஞான சம்பந்தரோடு அவரை வணங்குவராக இருக்கக்கூடியவர் கொல்லி மலவன் உடைய மன்னன், மலவன் நாட்டினுடைய குறுநில மன்னனாக அவன் விளங்குகின்றார். அவருடைய மகள் ஒருத்தி. அடுத்த நிலையில் நாம் அவர்களை பார்க்கும் பொழுது ஞான சம்பந்தரை வணங்கக்கூடியவராக, அவருடைய சிறப்பு பெற்றவராக, அவருடைய மாண்பினை அறிந்தவராக வணங்கக்கூடியவர் இன்னொருவர் சிவநேசர் என்கின்ற ஒரு அடியார். அந்த சிவநேசர் அடியாருடைய மகளாக விளங்கக்கூடியவர் பூம்பாவை. அந்த பூம்பாவையை ஞான சம்பந்தர் எவ்வாறு எழுப்புகின்றார், அவருக்கும் என்ன உறவில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற நிலையில் நாம் ஒருவரை பார்க்கின்றோம்.
அதற்கு அடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது இதே ஞான சம்பந்தர் வழிபாடு செய்ய போகின்ற ஒரு கோயிலில் திருமருகல் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரவு தீண்டிய ஒரு கணவன் என்று சொல்வதை விட உடன்போக்கு செல்லுகின்ற ஒரு ஆடவர், அவரை தொட்டு அழ முடியாத நிலையில் தாமன் என்பவளுடைய மகளாக அங்கு ஒரு பெண் இடம்பெறுகின்றார். அப்போ திருஞான சம்பந்தரோடு அவர்களுடைய வழியில் அவரை வணங்குகின்ற அந்த அடியார் பெருமக்களுடைய மகள்களாக மூவர் இடம்பெறுகின்றனர். அதற்கு அடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது சுந்தரர். அப்ப சுந்தரர் என்பவர் அந்த இடத்தில் யாரையெல்லாம் மகளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற நிலையில் நாம பார்க்கும் பொழுது சுந்தரர், இது கதை பின்னல் என்று சொல்லலாம். ஒரு நாயன்மாரை எடுத்துக்கொண்டால் அந்த நாயன்மார் இன்னொரு நாயன்மாரோடு தொடர்பு கொண்டவராக இருக்கின்றார். எப்படி என்று சொல்லும் பொழுது சுந்தரருடைய வரலாறு ஏறக்குறைய பொதுவாக ஒரு மேலோட்டமான செய்தி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அப்ப சுந்தரரோடு தொடர்புடையவராக சிவபெருமானே திருவாரூரில் பறவையாருக்காக தூது அனுப்பியவர் சுந்தரர். அதனால் மனம் கோபம் கொண்டு சுந்தரரை வெறுத்து அவர் மீது மிகுந்த கோபம் கொண்டு இவர் தன்னை காண வருகிறாரே என்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடியவராக ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வருகின்றார். அந்த ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவி யார் என்று சொல்லும் பொழுது மானக்கஞ்சாரர் என்கின்ற ஒரு நாயனாருடைய மகளாக இடம்பெறுகின்றார். அப்போ சுந்தரர் என்கின்ற ஒரு நாயன்மார், அவரை வணங்குபவராக சில அடியார்கள் இருக்கின்றார்கள். இறைவனை தூது அனுப்பினானே என்பதற்காக கோபம் கொண்டவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அப்போ ஒரு நாயன்மாருக்கு மகளாக இருக்கக்கூடியவர் இன்னொரு நாயன்மாருக்கு எப்படி மனைவியாக மாறுகின்றார். அது இது மேலோட்டமாக நாம பார்க்கும் பொழுது இந்த அடித்தளம் இடுகின்றோம். இந்த மாதிரி ஒரு களம் அமைத்து கொண்டு இதன் மீது வருகின்ற இந்த மகளிர்கள் எவ்வாறு நாம் பார்க்க இருக்கின்றோம் என்பதற்காக இந்த செய்தி சொல்கின்றேன். ஒன்று, ஞானசம்பந்தர் அவரோடு தொடர்புடையவர், ஞானசம்பந்தர் அவரோடு தொடர்புடைய அடியார், அந்த அடியாரோடு இன்னொரு நாயன்மார் தொடர்பு கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுந்தரர் பார்த்தோம். சுந்தரருடைய பார்க்கும் பொழுது ஏயர்கோன் கலிக்காம நாயனார், அவருடைய மனைவி, பெயர் எதுவும் இல்லை. ஆனா அவர் யார் என்று சொல்வது மானக்கஞ்சாரருடைய மகளாக திகழ்கின்றார். இந்த பெண்ணும் மகளாக அங்கு பார்க்கின்றோம். இது யாருக்கு மகளாகனா மானக்கஞ்சாரருடைய மகளாக அங்கு பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இன்னொரு 2 பெண்கள் இடம்பெறுகின்றார்கள். அவர்கள் இருவரும் சகோதரிகள். ஒருவர் பெயர் சிங்கடி, இன்னொருவருடைய பெயர் வனப்பகை. அப்ப இந்த 2 பெண்களும் யாருக்கு மகளாக மாறுகின்றார்கள் என்று சொல்லும்போது சுந்தரருக்கு மகளாக மாறுகின்றார்கள். அவருடைய தந்தையார் யார் என்றால் அவரும் ஒரு நாயன்மார். அப்போ ஒரு நாயன்மாருடைய மகள் எப்படி ஒரு அடியாருக்காக, ஒரு சமய குறவருக்காக அவர்கள் எவ்வாறு மக்களாக மாறிக்கொண்டார்கள், எது அவர்களை மாற்றம் பெற செய்தது, எது அவர்களை மக்களாக ஏற்றுக்கொள்ள செய்தது என்று பார்க்கக்கூடிய அந்த அடித்தளத்தில் இருந்துதான் இன்றைய பேச்சு அமைகின்றது. இன்றைய பொருண்மையும் அவ்வாறுதான் அமைகின்றது. முதலாவதாக நாம் இன்று பார்க்கக்கூடிய மகளிர் முதல் ஞானசம்பந்தரோடு தொடர்புடையவராக இருக்கின்றார். ஞானசம்பந்தரோடு தொடர்புடையவர் என்று சொல்லும்போது ஞானசம்பந்தர் சீர்காழியில் இறைவனுடைய சிறப்பெல்லாம் பெற்று இறைவனுடைய திரு அமுது ஞானப்பாலை எல்லாம் உண்ட பின்பு அவருடைய புகழ் எல்லாம் வேறு வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் அவருடைய புகழ் பரவச் செய்கிறது. அவருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவும் பொழுது ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்துக்கு அவர் வர விரும்புகின்றார். 3 வயது குழந்தைதானே, தன்னுடைய தந்தையிடம் கேட்கின்றார். தந்தையிடம் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தலங்களுக்கெல்லாம் தான் சென்று வழிபாடு செய்ய வேண்டுமே என்று சொல்லும் பொழுது தந்தையார் சொல்லுகின்றார், உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி தானும் உங்களுடன் வருகின்றேன் என்று தன்னுடைய மகனோடு சிவபாத இருதயர் பயணம் செய்கின்றார். அவ்வாறு ஞானசம்பந்தரும் சிவபாத இருதயரும் இவர் பாடுகின்ற பாடலை இசையோடு பாடுகின்ற, அமைத்து பாடி வருகின்ற நீலகண்ட யாழ்ப்பாணரும் மற்ற அடியார் பெருமக்கள் ஒரு சீர்காழி தளத்திலிருந்து ஒரு தளத்துக்கு வருகின்றார். நாம் ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்துக்கு போகும் பொழுது ஒரு 60 கிலோமீட்டர்
தூரம் செல்கின்றோம் என்றால் அது இடையில் இருக்கின்ற தலங்களுக்கெல்லாம் செல்லுவது ஒரு மரபாக இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கோயிலை நோக்கி இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற தலத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த இடத்தில்தான் செல்ல வேண்டும் என்பதில்லை. அந்த இடம் நோக்கி செல்லும் பொழுது எங்கெல்லாம் கோயில் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கெல்லாம் செல்வது ஒரு மரபாக இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் அடியார் பெருமக்களும். இன்றும் தான் நாம் எல்லாரும் தல பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு தலம் நோக்கி செல்லும் பொழுது அந்த தலத்தில் இருந்து எங்கெல்லாம் பக்கம் பக்கம் அருகருகே என்னென்ன சில தலங்கள் இருக்கின்றது, இறைவன் எழுந்தருளிருக்கின்ற தலம் எது என்பதை பார்த்து வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் ஞானசம்பந்தர் வருகின்றார். சீர்காழியிலிருந்து தன் அருகில் இருக்கின்ற தலங்களுக்கெல்லாம் அவர் வரும் பொழுது பக்கத்தில் திருப்பாச்சில் ஆச்சிரமம் என்று ஒரு இடம் இருக்கின்றது. அது மலநாட்டை சேர்ந்தது. மலநாட்டு கொல்லி மலவன் அந்த நாட்டுக்கு குறுநில மன்னனாக இருக்கின்றான். அவனுடைய மகளுக்கு முயலகன் நோய் என்று ஒரு நோய் வருகிறது. முயலகன் என்பது முயலகன் நோய், அதாவது முயலகன் என்று சொன்னாலே கூத்த பெருமான் நடராஜ பெருமான் நடனம் ஆடுகின்ற காலின் கீழ் ஒருவன் அமர்ந்து இருக்கின்றான். அவனுடைய தலையின் மீது உடம்பின் மீது கால் வைத்து கொண்டு நடராஜ பெருமான் நடனம் ஆடுவதாக ஒரு தோற்றத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். உருவ திருமேனியில் நாம் பார்த்திருக்கின்றோம். அவன் ஆணவத்தின் அடையாளம். அவனுடைய பெயர் முயலகன். அப்ப முயலகன் மீது கால் வைத்து அமர்ந்திருக்கின்றதாக, அதாவது காலை ஊன்றி அவர் இருக்கின்றதாக நாம் ஒரு செய்தி, புராண செய்தி அங்கு அமைகின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது முயலகன். இந்த கொல்லி மலவனுடைய மகளுக்கு முயலக நோய் அங்கு வந்திருக்கிறது. முயலக நோய்னா என்ன என்று சொல்லும் பொழுது அது ஒரு வலிப்பு நோய். வலிப்பு, இப்ப இன்று நாம் எல்லாம் பிட்ஸ், காக்கா வலிப்பு என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அது போல ஒரு நோய் அங்கு வருகின்றது. குறுநில மன்னனாக இருக்கின்றான். ஆதலால் அவனிடத்தில் பலரும் மருத்துவம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு அது நலமாவது இல்லை. அவன் மனம் விடுகின்றான். நம்மளுடைய மகளுக்கு இவ்வாறு ஆயிற்றே, குறுநில மன்னனாக இருந்தும் தன்னுடைய மகள் இவ்வாறு இருக்கின்றாளே என்று சொல்லி அந்த மகளை எடுத்து திருப்பாச்சில் ஆச்சிரமத்தினுடைய இறைவன் இருக்கின்ற அந்த கோயிலில் முன் வாயிலில் கிடத்துகின்றார். இறைவன் விட்ட வழி, தன்னுடைய முயற்சி அனைத்தும் முடிந்து போயிற்று. தான் செய்த முயற்சி அத்துணையும் பயன் தரவில்லை. இன்று நம்மிடையே இருக்கின்ற அத்தனை பேரும் அவ்வாறுதான். அந்த நிலைக்கு தான் நாம் செல்லுகின்றோம். நம்மளால முடிந்த முயற்சி அனைத்தையும் நாம் பார்க்கின்றோம். எதுவும் நடைபெறவில்லை என்று சொன்னால் கடைசியில சிவனே என்று அவனுடைய காலடியில் விழுவதுதான். அதே மாதிரிதான் இந்த கொல்லி மலவனும் என்ன செய்கின்றார் என்றால், அந்த திருப்பாச்சில் ஆச்சிரமத்தினுடைய முன்னாடி அந்த கோயிலில் தன்னுடைய மகளை அங்கு படுத்து வைத்திருக்கின்றார். இந்த வழியில ஞான சம்பந்தர் அந்த இடத்துக்கு வருகிறார் என்பதை அங்கு இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் கொல்லி மலவனிடம் சொல்லுகின்றார்கள். கொல்லி மலவன் அந்த செய்தியை கேள்விப்பட்டு தன்னுடைய பகுதிக்கு வருகின்றாரே என்று சொல்லி நாடு எல்லாம் அலங்காரம் செய்து அவரை எதிர்கொள்ள செல்லுகின்றார். அவர் சிவிகையில் இருந்து வருகின்றார். பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி வந்த ஞான சம்பந்தர் அங்கு கோயிலின் முன்பு காண கிடைக்காத ஒரு நிகழ்ச்சி, அதாவது காண முடியாத ஒரு வியப்புக்குரியது என்று சொல்ல முடியாத ஒரு பெண் அந்த கோயிலின் கீழே கிடக்கின்றாளே என்று சொல்லி என்ன என்று யோசித்து அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், கொல்லி மலவனுடைய மகள் இந்த மாதிரி இருக்கின்றார்கள் என்று. இது போன்ற செய்திகள் 2-3 நாயன்மார்களுடைய வரலாறிலும் வருகிறது. இப்ப கொல்லி மலவன் அங்கு செல்லுகின்றார். அங்கு சென்று தன்னுடைய நிலையை சொல்லுகின்றார். மகள் இவ்வாறு இருக்கின்றால், இந்த நோய் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அறிகின்றார். அந்த 3 வயது குழந்தை, அந்த குழந்தைக்கு இரக்கம் அருள் உணர்வு வருகின்றது. இந்த குழந்தை அழுது, இந்த குழந்தைக்கு அருள் செய்ய உமையம்மை வந்தார். பிறருக்கு அருள் செய்வதற்காக, உலக மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக ஞான சம்பந்தர் அந்த கொல்லி மலவன் இருக்கின்ற மகள் படுத்திருக்கின்ற அந்த இடத்தில் சென்று பார்க்கின்றார். தானும் கோயிலுக்கு இறைவனை வழிபாடு செய்ய வந்தார். வழிபாடு செய்த இடத்தில் கொல்லி மலவன் அங்கு செய்திகளை சொல்ல விளக்கத்தை அவர் அறிந்து கொண்டார். விளக்கமாக செய்திகளை அறிந்து கொண்ட பின்பு அவர் இறைவனை வேண்டுகின்றார். அருளாள பெருமக்களாக இருந்தாலும் தன்னுடைய முயற்சியும் கூட
இறைவனுடைய அருள் அன்றி எதுவும் நடக்காது என்பதில் அவர்கள் உறுதியாக ஒரு எண்ணம் கொண்டவராக இருந்தார்கள். தன்னால எதுவும் முடியும் என்பதற்காக தான் எதுவும் அவர்கள் செய்யவில்லை. தான் செய்கின்ற நிகழ்ச்சிக்கு துணையாக அந்த இடத்திற்கு இறைவனை அவர்கள் வேண்டுகின்றார்கள். அது எத்துணை இந்த நாயன்மார்களுடைய வரலாறாக இருந்தாலும் சரி, சமயக்குறவர்களாக இருந்தாலும் சரி, சந்தானக்குறவர்களாக இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் இறைவனை வேண்டிதான் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த செயலுக்குள்ளேயே அவர்கள் வருகின்றார்கள். அப்ப இறை அருளாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இறைவனுடைய அருள் தேவைப்படுகின்றது. இறை சிந்தனையோடு தங்களுடைய பதிகத்தை, இறை சிந்தனையோடு தான் என்ன செய்கின்றார்களோ அந்த செயலை செய்வதற்கு இறை சிந்தனை உடையவர்களாக இந்த அருளாளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அங்கு படுத்து இருக்கின்ற அந்த குழந்தையை பார்த்து, கொள்ளி மலவனுடைய மகளை பார்த்து இவர் இவ்வாறு பாடுகின்றார். பாடல்: துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பழி தேர்வர். எல்லார்த்திகிட்டையும் இறைவன் சென்று பழி தேர்தல் என்பது பிச்சை எடுப்பது. அது அல்லாமல் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிரமத்துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட செய்கின்றார். மங்கையை வாடச் செய்கின்றார் என்று சொல்லும்போது இந்த 2 வரிதான் மிக முக்கியமானது. அதாவது நீலகண்டனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் என்ன செய்கின்றார்? மங்கையை வாடச் செய்கின்றாரோ, இந்த மாதிரி குழந்தையை வாடச் செய்கின்றாரோ, மயில் செய்வதோ அவர் மாண்பே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைக்கு துன்பத்தை தருகின்றாரே, இதுதான் அவருடைய பண்பா என்று கேட்கின்ற நிலையில் ஒரு 10 பாடல்கள் கொண்ட ஒரு பதிகத்தை அவர் பாடுகின்றார். துணிவளர் திங்கள் துளங்கி என்கின்ற பாடல் பதிகம் தான் முதல் பாட்டாக அமைகின்றது. அப்போ 10 பாடல்கள் அவர் அங்கு பாடுகின்றார். இந்த பதிகத்தை பாடும் பொழுது அவர் என்ன சொல்ல, கண்டத்தை உடைய அருளாளர் பெருமான், அவன் அருளாளனாக அதை மற்றவர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பார்க்கடலில் வந்த நஞ்சனை அவன் உண்டவன். அப்போ பிறருக்கு உதவி செய்கின்ற அருளாளனாக விளங்கக்கூடிய இந்த நீலகண்டனும் தன்னை வழிபடும் இளநங்கையாகிய இவளை, இந்த பெண்ணை நோயால் மெலிய வைப்பது இவனுக்கு மாண்போம், இவளுக்கு பெருமை உடையதாக இருக்குமோ, சிவபெருமானுக்கு இது மாண்பாகுமோ என்று பொருள் அமைந்த 10 பாடல்கள் அவர்கள் பாடுகின்றார்கள். அப்ப பாடும் பொழுது அவள் அங்கு நோய் நீங்குகின்றாள். அப்ப கொள்ளி மலவனுடைய மகள் அந்த நோய் அங்கு நீங்குகின்றாள். நீங்கின பின்பு என்ன செய்கின்றார் என்று சொல்லும் பொழுது அரசனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, குறுநில மன்னனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உடனே தந்தையினுடைய பக்கத்தில் அந்த மலவனுடைய மகள் அங்கு அருகே நிற்கின்றாள். அப்ப ஆளுடை பிள்ளையார் என்பது ஞானசம்பந்தருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கியவனாக அவர் கொள்ளிமலவன் இருக்கின்றார். அந்த பிள்ளையாரும் பிணி தீர்த்து அருளிய இறைவனுடைய திருவடியினை நினைந்து நன்றி உள்ள சிந்தனையோடு அந்த இறைவனை வணங்கி போற்றுகின்றார். அப்போ ஒரு செய்தி நாம் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ள வேண்டும். இறை அருளாளர்கள் இறைவனை போற்றி அந்த செயலை செய்கின்றார்கள். அந்த செயல் நல்ல எண்ணி செய்தார்களோ அது நடந்தது என்று சொன்னால் அந்த செயலுக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்ற கடப்பாடு உடையவர்களாக இந்த அருளாளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். இந்த தன்னுடைய துன்பம் நீக்கியவர் யார் என்பது தெரிந்த பின்பு மலவனாக இருந்தாலும் சரி, மலவனுடைய மகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய துன்பத்தை நீக்கிய இந்த அருளாளரை அவர்களும் இந்த அடியாருடைய திருவடியினை சென்று வணங்குகின்றார்கள் என்ற ஒரு செய்தி நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இவர் அவரை வணங்குகின்றார், இந்த மக்கள் இவர்களை வணங்குகின்றார்கள் என்பதை இதனை நம்பியாண்டார் நம்பியும் இந்த செய்தியை நமக்கு காட்டி செல்லுகின்றார்கள். அப்ப இந்த 6 பெண்களை நம்ம ஒரு பெண்ணை இப்ப பார்த்து கொண்டோம். ஒன்று கொள்ளி மலவனுடைய மகள், அவள் நோயினால் நீங்கி இருக்கின்ற துன்பப்படும் பொழுது ஞானசம்பந்தருடைய அருள் பெற்று, அப்போ ஞானசம்பந்தருடைய அருள் பெற்று அவளுடைய நோய் நீங்குகிறது. ஞானசம்பந்தருடைய கருணையினால் நீங்குகிறது. யார் எவர் என்பது இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டதில்லை. தான் சென்ற அந்த பாதையில் அங்கு ஒரு கோயிலில் வழிபாடு செய்கின்ற இடத்தில் ஒரு பெண் இங்கு இருக்கின்றாளே, அந்த அருள் உள்ளம், தாய்மை உள்ளம், கருணை உள்ளம் ஞானசம்பந்தருக்கு தோன்றியதால் அந்த இடத்தில்
அவருக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார். இல்லைன்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு விபத்து நடந்தாலும் கண்டும் காணாமல் போகின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஏராளமாக இருக்கின்றார்கள். தனக்கு என்ன என்பதை அவரு கண்டுகொள்ளாமல் செல்லவில்லை. அந்த இடத்தில் இருந்து தெரிந்து அந்த பெண்ணுக்கும் அரசனுக்கும் மன நிம்மதியையும் அவளுடைய நோயினை நீக்கியவராக அவர் இருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய இன்னொரு பெண் யார் என்று சொல்லும் பொழுது இரண்டாவதாக திருமருகல்ல வருகின்றார். திருமருகல் இது இந்த பதியத்தினுடைய சிறப்பு சொல்லணும்னு சொன்னா, நோய் தீர்ப்பதற்கு விஷம் விடம் தீண்டியவர்களை அது மீண்டும் அந்த விஷம் இறங்க வேண்டும், துன்பப்படுபவருக்காக இந்த பதியம் பாடப்படுகிறது. இரண்டாவதாக இன்றைய நிலையில் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் தடைப்படுகின்ற அந்த நிலையில் இந்த பதியத்தை பாடுவது ஒரு மரபாக இந்த பகுதியில் எல்லா அடியார் பெருமக்கள் இதனுடைய பொருண்மை தெரிந்திருந்தால் இதனை பாடுவது ஒரு மரபாக இருக்கின்றது. இது திருமருகல் என்கின்ற ஒரு தலம். அந்த தலத்தில் இது ஒரு சின்ன ஒரு வரலாறு தான், ஒரு கதை. அந்த திருமருகல்ல ஒரு தாமன் என்கின்ற ஒரு வணிகன், அந்த வணிகன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவனுக்கு 7 மகளிர்கள் இருக்கின்றார்கள். அந்த 7 மகளிர்ல முதல் பெண்ணை தன்னுடைய மருகன் தன்னுடைய மனைவியினுடைய தம்பிக்கு திருமணம் செய்து தருவதாக அவன் சொல்லுகின்றான். அவனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். சரி, இந்த பெண்ணை திருமணம் செய்து தருவார்கள் என்று அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது, அவன் அந்த சமயத்தில் வேறு ஒருவர் செல்வ வளத்தோடு வரும் பொழுது, சரி இவனுக்கு கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய பெண் செல்வந்தனுக்கு கொடுத்தால், செல்வ வளம் உள்ளவர்களுக்கு கொடுத்தால் தன் மகள் வளமாக வாழ்வாள் என்று சொல்லி அது தந்தையினுடைய மன இயல்பு. அதற்காக அந்த முதல் மகளை திருமணம் செய்து கொடுக்கின்றார். இப்படியே முதல் பெண், 2வது பெண், 3வது பெண், இப்படியே 6 பெண்களையும் திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார் தந்தை. அப்போ கடைசி பொண்ணுக்கு இந்த எல்லா காட்சியும் பார்த்துட்டே இருக்காங்க. முதல் பெண்ணுக்கு திருமணம் 2வது பெண்ணு தான் பார்ப்பா. 2வது பெண் திருமணம் ஆயிட்டானா 3வது பெண். ஆனா கடைசி பெண் 7வதாக இருக்கக்கூடிய அந்த பெண் அறுவருடைய நிலையும் அவள் தெரிந்து கொண்டாள். அவளுக்கு மிக மிக தன்னுடைய தந்தையார் ஏமாற்றுகிறாரே தன்னுடைய மாமாவை, தன்னுடைய அம்மாவினுடைய தம்பிய மருமகன் ஏமாற்றுகின்றானே என்று எண்ணிக்கொண்டு, மருமகன் சொன்னா நீங்க திருமணம் செய்தவன் நினைச்சு கூடாது, சும்மா திருமணம் இல்லாமலேயே இருக்கக்கூடிய உறவுல வைத்துக்கொண்டு தன்னோட மருமகன் என்று சொல்லக்கூடிய மரபு இருந்திருக்கு. அந்த 7வதாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த மாமா மேல ரொம்ப இரக்கமா இருக்கு. நம்முடைய அப்பா இப்படி ஏமாற்றி கொண்டாரே என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு சொல்லாம அந்த மாமாவோடு உடன்போக்கு செல்லுகின்றார். உடன்போக்கு என்பது விரும்பிய அந்த பையனோடு செல்லுவது. இன்னைக்கு அதுக்கு வேற வேற பெயரெல்லாம் இருக்கு. அன்றெல்லாம் சங்க காலத்துல அது உடன் போகுதல். யாருடன் போகுதல் என்று சொல்லும் பொழுது, யாரை திருமணம் செய்து கொள்கின்றாரோ அவரோடு செல்வதாக போகுவது. யாரை விட்டு போகுவது? 2 சுற்றத்தாரை விட்டு செல்வது. தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு மகள் அவனோடு தலைமகனோடு செல்லுவதுக்கு தான் உடன்போக்குன்னு பெயர். அதே மாதிரி இந்த தாமன் என்பவனுடைய மகள் 7வது மகள் வருகின்றாள். அதாவது தன்னுடைய மாமனோடு அங்கு வருகின்றாள். திருமணம் ஆகவில்லை. ஊர் விட்டு அவர்கள் வெளியே செல்லுகின்றார்கள். பெற்றோர்களுக்கும் தெரியவில்லை. அப்போ அந்த உடன்போக்கு செல்லுகின்ற சமயத்துல இந்த திருமருகல் தலத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள். திருமருகல் தலத்துக்கு வரும் பொழுது அந்த இரவு நேரம் ஆகிவிடுகிறது. இரவு நேரம் ஆனதுனால் இவர் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. அதனால் அந்த காலத்துல எல்லாம் தங்குவதற்கு நிறைய இடங்கள்ல சத்திரம் கட்டி வைப்பார்கள். அந்த மாதிரி அந்த சத்திரத்துல ஒரு மடத்துல போய் இவங்க 2 பேரும் தங்குறாங்க. 2 பேரும் தங்கி அங்கு இருக்கின்ற சமயத்தில் அந்த இரவு நேரத்துல அந்த ஆடவனை என்னன்னா பாம்பு தீண்டி விடுகிறது. பாம்பு தீண்டியதும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் சோர்ந்து போயிட்டா, மயங்கிட்டா, உயிர் போகின்ற நிலையில ஆயாச்சு. ஆனா அவ அழுது புலம்புகின்றான். அப்ப இவ போடுற சத்தம் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இரவு நேரம் எல்லாரும் பார்த்து அவங்க எல்லாம் என்னென்னமோ செய்து பார்க்கின்றார்கள். எதுவும் இல்லை. யாரும் பாருங்க, புதியவள், அந்த ஊருக்கு அவள் புதியவள், யாரும் அங்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. அது இரவு நேரம். அந்த பெண் எப்படி இருந்திருப்பாள் என்பது இன்றைய பண்பாட்டுக்கும் இன்றைய கலாச்சாரத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக, ஒரு வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது நான் நாசுக்கா சொல்லிட்டு போகின்றேன்.
அடுத்ததாக இது இரவு நேரம் நடந்த நிகழ்ச்சி. காலையில் அந்த திருமருகல்ல காலையில் ஞான சம்பந்தர் அந்த இடத்தை நோக்கி வேறொரு தளத்துக்காக ஒவ்வொரு தளம் வரும் பொழுது திருமருகல்ல அந்த தளத்துக்கு வரும் பொழுது இறைவனை வழிபாடு செய்ய போகும் பொழுது இந்த பெண் அழுகின்ற குரல் அவருடைய காதுல வந்து கேட்கிறது. இவள் அழுத குரல், இவர் அழுத குரல் உமையம்மைக்கு கேட்டது. அதே போல அந்த பெண் அழுத குரல் இவருடைய காதில் வந்து விழுகின்றது. என்னடா அதிகாலையில் இது போல ஒரு ஓசை இருக்கின்றதே. நமக்கு தெரியும் அந்த பன்னிசை பாடும் பொழுது காலையில் எவ்வாறு பாடுவது, மதியம் எவ்வாறு பாடுவது, இரவு நேரத்தில் எவ்வாறு பாடுவது, மாலையில் எவ்வாறு பாடுவது. காலையில் அந்த ஓசை அவருடைய காதுல வந்து விழுந்ததும் அவருடைய மனதை என்னவோ செய்கின்றது. என்ன என்று அங்க பார்க்கும் பொழுது அந்த பெண் அவளுடைய வரலாற்றை சொல்லுகின்றார். என்ன நேர்ந்தது உனக்கு என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நீ சொல் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகின்றாள் தன்னுடைய வரலாறு. 7 மகளிர், என்னுடைய தந்தை ஒவ்வொருவரை வேறொருவர் கொடுத்து தன்னுடைய மாமாவை ஏமாற்றி விட்டார். ஆதலால் அவர் மீது இரக்கம் கொண்டு நான் இந்த உடன்போக்கு வந்தேன். வந்த இடத்தில் இந்த மாதிரி நடந்து விட்டதே என்று அவள் சொல்லி அழுகின்றாள். உடனே இந்த மனம் படாத பாடுபடுகின்றது. உண்மையிலுமே அந்த பாடல் 10 பாடல்களையும் படிக்கும் பொழுது எப்படியெல்லாம் அது பன்னிசையோடு ஓதுவார்கள் பாட வேண்டும். கண்கள்ல நீர் வரும். என்னன்னா இந்த குழந்தைக்கு என்னன்னே தெரியாது. ஆனா அந்த பெண் சொல்லுவதை கேட்டு இவள் இவ்வாறு புலம்புகின்றாளே என்று அவர் வருந்தி, எப்படி இந்த கொள்ளை மலவனுடைய மகள்ல சொல்லி உனக்கு இது மாண்பாகுமா, இவள் இவ்வாறு மையல் கொண்டு கிடக்கின்றாளே, அது போல இந்த பெண்ணினுடைய மனதை சொல்லி சொல்லி அவர் வருந்துகின்றார். அதுதான் சடையா எனுமால் என்கின்ற பாடல் நமக்கு அது சொல்லப்படுகின்றது. இந்த பாடல் பாடும் பொழுது அந்த ஞான சம்பந்தர் அந்த பெண்ணை இதுவரைக்கும் அவர் பார்த்தது கிடையாது. அப்பொழுதுதான் அங்கு வந்திருக்கின்றார். இரவு தீண்டி இருக்கின்றது. அப்ப இரவு முழுவதும் அந்த பெண் எவ்வாறு இருந்திருப்பார்? வெடிய வெடிய அவர் அழுதிருக்கின்றார். யாரை சொல்லி அவர் அழுதிருக்கின்றார், யாரை அழைத்து இருப்பாள் என்பதெல்லாம் அவருடைய பதிகத்துல முழுமையாக நாம பார்க்கும் பொழுது அந்தந்த செய்திகள் ஆங்காங்கு குறிப்பிட்டு சொல்லுகின்ற பாங்கு இருக்கு. நேரம் காலை நேரம் என்பது தெரிந்து விட்டது. ஏன்னா அந்த யாரும் இல்லை என்பது தெரிந்து அந்த பெண் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த திசை நோக்கும் பொழுது திருமருகல்ல இறைவன் கோயில் கொண்டிருக்கின்ற திசையை நோக்கி அவள் வேண்டுகின்றாள். நீலகண்டத்தை உடையவனே, காலகாலனுக்கு காலகாலனை உதைத்தவன். யாருக்காக உதவி செய்தவன் என்று சொன்னால் மார்க்கண்டனை கொல்ல வந்த அந்த காலகாலனை அழித்தவனே, உதைத்தவனே என்று சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது மன்மதனை எரிக்கின்றால். அவளுடைய மனைவி ரதிதேவி வேண்டிக் கொள்ள அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தாயே. எப்படி பெண்கள் நாசுக்காக இறைவன்கிட்ட சொல்றாங்க பாருங்க. நீலகண்டனே என்கின்றார். மார்க்கண்டனை உயிர் கொலை செய்ய வரும் பொழுது, பாசக்கயிறை நீட்ட வரும் பொழுது அவனை உதைத்தவனாக சிவபெருமான் அங்கு விளங்குகின்றார். அதற்கு அடுத்தது மன்மதனுடைய வரலாற்றை சொல்லுகின்றார். இந்த மாதிரி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அவளால் இறைவனிட்ட அவள் வேண்டி அழும் பொழுது ஞான சம்பந்தர் பதிகம் பாடுகின்றார். பதிகம் எவ்வாறு பாடுகின்றார் என்று சொல்லும் பொழுது, இவள் இவ்வாறு துன்பப்படலாமா? ஒவ்வொரு பாடலின் இவள் இரவு முழுவதும் அழுது கொண்டவளாக இருக்கின்றாள். இவள் இவ்வாறு அழலாமா என்பதை சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது இவளுடைய மெலிவின் காரணமாக ராத்திரி முழுவதும் அழுது அழுது இவளுடைய மெலிவின் காரணமாக கையில் இருக்கின்ற வளையெல்லாம் கீழே விழுகின்ற நிலையில் இருக்கின்றாளே, இவளை இவ்வாறு நீங்கள் காண்பது செய்வது முறையா என்பதாக அந்த பாடல்கள் எல்லாம் அமைகின்றது. அதுல பார்க்கும் பொழுது ஒரு 2 பாடல் அந்த மிக சிறப்பாக அமையக்கூடியத கருத்துக்கள்ல இருக்குது. சடையா எனுமால், சடையாய் உடையவனேன்னு சொல்றான். சரணே எனுமால், உன்னதான் நான் சரணாக கொண்டேன் என்கின்றாள். சடையா எனுமால், சரணே எனுமால், விடையா எனுமால், வெறுவா எனுமால், வெறுவா விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல். அதாவது அந்த மருகல்ல வந்து குவளை மலர்கள் எல்லாம் நிறைய அந்த மடைப்பகுதி நீர் ஓடுற பகுதியில எல்லாம் நிறைய பூத்து கொண்டு இருக்கிறது. உடையாய் தகுமோ இவள் உன் மெலிவே, இவள் இவ்வாறு மெலிந்து போகின்றாள், இது உனக்கு தகுமா என்கின்ற கேட்கின்றார். இந்த மாதிரி 10 பாடல்கள் பாடுகின்றார்கள். எந்தாய் தகுமோ இவள் ஏசரவே, இவ்வாறு இவள் துன்பப்படுகின்றார்களே, இந்த மாதிரி உனக்கு இது தகுமா என்கின்றார். இறையார் வளை கொண்டு எழில் வல்வினையே,
அதாவது அவளுடைய வளையல்களை கவ்வக்கூடியதாக கலந்து விழுகின்ற அளவில் இவளுக்கு துன்பத்தை தருகின்றாயே என்பதை சொல்லுவதாக பாடல் இருக்கின்ற. மெலிநீர்மையல், மெலிந்து போகின்ற தன்மை உடையவளாக இருக்கின்றாள். இந்த மாதிரி இவளுடைய வெள் வளையல்கள் கலந்து போவதாக இருக்கிறது என்பதை சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக அழுது அழுது அவளுடைய கண்கள் நீல கண்கள், நீளமாக ஒளி வீசுகின்ற அவளுடைய கண்கள் அயர்வு ஆக்கினையே. அழுதழுது அந்த கண்கள் அப்படியே சோர்ந்து போய் அயற்சியாக களைப்பாக இருக்கிறது. இவ்வாறு நீ செய்து விட்டாயே என்கின்றார். அதற்கு அடுத்ததாக புலரும் தனையும் துயிலாள். மறுகள் இருக்கின்ற இறைவனை புலரும் வரைக்கும், காலை வரைக்கும் அவள் துயிலவில்லை, தூங்கவே இல்லை. ஏன்னா ஒரு பகுதியில தான் கொண்டு கூட்டி வந்த மகன் அந்த மருமகனாக, அதாவது கணவனாக போகக்கூடியவன் இவ்வாறு அரவு தீண்டி இருக்கின்றானே என்பதற்காக அழுது அழுது அவள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. துயிலால் குடை போந்து அந்த இடத்துல இருந்து அலரும் படுமோ அடியாள் இவளை என்பதாக இந்த பாடல்கள் அமைகின்றது. அவ எழுகின்றாள், அழுகின்றாள், எந்நேரத்தில் உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றவனாக இருக்கின்றாள். மழுவால் உடையாய் மறுகள் பெருமான் தொழுவால் இவளுடைய துயர் ஆக, இவளுடைய துயர் ஆக்கினையே, இவளுக்கு துன்பத்தை நீ தந்தாயே என்பதை சொல்லுகின்றார். அலங்கல் இவளை, அதாவது மலரால் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்தவள் அலங்கல் இவளை அலர் ஆக்கினையே, மலர் சூட்டாமல் பழி சொல்லுக்கு உரியவளாக ஆக்கிவிட்டாயே என்பதெல்லாம் அந்த குழந்தை, அதாவது ஞான சம்பந்தர் அந்த குழந்தை அங்கு பாடுவதாக இருக்கின்றாள். அறியாள், இந்த ஊர் மறுகள் பெருமான், இந்த ஊருக்கு அவள் புதியவள், இந்த ஊருக்கு யாருமே இல்லை, எங்கேயோ போக வேண்டி இந்த ஊருக்கு வந்தாள். அறியாள் இவளை அயர்வு ஆக்கினையே, இந்த ஊருக்கு இவள் புதியவதாக வந்துள்ளார், இவளுக்கு இது போல தன்மை ஆக்கிவிட்டாயே என்று ஒவ்வொரு ஒரு பாடல்களையும் கடைசி வரியில சொல்லுவதாக இந்த பாடல் அமைகின்றது. அது அந்த உருக்கத்தை கூடுவதாக அந்த செய்தி நமக்கு விளங்குகின்றது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாடல் பாடுகின்றார். இன்னொரு செய்தி பண்பாட்டுக்கு உரிய செய்தியாக இருக்கு. அவ என்ன சொல்லி புலம்புறான்னு சொன்னா, திருமணம் இன்னும் ஆகவில்லை, தான் உடன்போக்கு கூட்டிட்டு வந்த அந்த மாமாவோடு அங்கு இருக்கின்றாள், தொட்டு ஆள முடியவில்லையே என்று அவள் அழுகின்றாள். என்ன காரணம் என்று சொன்னா, திருமணம் ஆகல. அப்ப திருமணம் ஆகாம இருக்கின்ற ஒருவன் இறந்து போய்விட்டால் தன்னுடைய மாமாவாக இருந்தாலும் அவனை தொட்டு அழ முடியவில்லையே என்கின்ற ஒரு பண்பாட்டுக்கு உரியவளாக அங்கு இருக்கின்றாள். அதுதான் அந்த இடத்துல ஒரு உருக்கம் செய்யக்கூடியதாக இருக்கு. அவள் அழுகின்றாள். அழுது அழுது பார்த்து கடைசியில ஞான சம்பந்தரால் அவன் அரவு தீண்டியவன் உயிர்ப்பிக்கின்றான், உயிர்த்து எழுகின்றான். அப்போ அரவு தீண்டிய ஒருவனை அவள் எந்த உறவும் இல்லாமல் இல்லை, அதாவது மனைவி என்கின்ற உறவு இல்லை, மற்ற உறவு என்று சொன்னாலும் கூட அவளை தொட்டு அழ முடியாத பண்பினலாக அவள் விளங்குகின்றாள். கடைசியில பார்க்கும் பொழுது அந்த ஞான சம்பந்தர் அந்த ஆடவனுக்கு, அந்த மாமனுக்கு உயிர் கொடுத்த பின்னர் அவள் மகிழ்கின்றாள். மகிழ்ந்த பின்பு இருவருக்கும் திருமணம் அங்கு நடைபெறுகிறது. அதனாலதான் இன்று பதியம் பாடக்கூடியவங்க இந்த சடையா எனுமால் சரணை எனுமால் என்கின்ற பாடல் பாடுவது ஒரு மரபாக இருக்கு. திருமணம் ஆகக்கூடிய பெண்கள் இது நிறைய நீங்க கேட்டிருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஓதுவார்கள் நிறைய அந்த பன்னிசையோடு அவர்கள் பாடுகின்ற மரபு இருக்கு. அப்ப இந்த பெண் இது அரவு தீண்டி இறந்தவனை உயிர்ப்பிப்பதற்காக ஒரு பெண்ணுக்காக அங்கு ஞான சம்பந்தர் அங்கு வருகின்றார். இது இரண்டாவது செய்தியாக அங்கு அமைகின்றது. இவள் மகளாக இருந்து திருமணம் செய்விக்கின்றார். அங்கு மகனாக இருந்து அவளுடைய கொல்லி மலவனுடைய மகளை உயிர்ப்பித்து தருகின்றார். உயிர்ப்பித்துனா நோய் நீக்கி துன்பம் இல்லாமல் தருகின்ற நிலையை பார்த்தோம். அடுத்தது திருமருகல்ல பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த ஆடவனுக்கு உயிர்ப்பித்து தந்ததனால் இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்விப்பதனால ஒரு பெற்றோராக இருந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்கின்ற பாங்கனை நாம பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், பூம்பாவை என்கின்ற ஒரு பெயர் கேள்விப்பட்டிருப்போம். மயிலாப்பூர் என்று சொன்னாலே இவங்க இல்லாம இல்லை. அதாவது மயிலாப்பூர் என்று சொல்லும் பொழுது இவங்கதான் நினைவுக்கு வருவாங்க. அப்போ இங்கேயும் என்னன்னா
இதுவும் விடம் தீண்டி இறந்த பெண் தான். இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமானது. அங்க விடம் தீண்டி இறந்த ஆடவனை விற்பித்து தராரு. ஞானசம்பந்தர் திருமருகல் இருந்து பல தலங்களுக்கு வருகின்றார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல போகின்ற போக்குல அவர் எங்கெங்கெல்லாம் பயணம் செய்து இறைவனை நோக்கி வழிபாடு செய்வதற்கு செல்லுகின்றாரோ அவருடைய வரலாறும் நடந்து செல்லுகின்றது. அதே அவர் எவ்வாறு பயணிக்கிறாரோ அவருடைய கதையும் அப்படியே தாண்டி தாண்டி செல்லும் பொழுது நம்மளுடைய சென்னையில் இருக்கின்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இவர் ஞானசம்பந்தர் வருகின்றார். வருவதற்கு முன்னாடி திருவொற்றியூர்ல அவர் அடியார்களோடு இருக்கிறார். எங்க போனாலும் அடியார்கள் தான், அடியார்களோடு அவர்கள் செல்லுகின்ற பாங்கு. திருவொற்றியூரில் இருக்கின்றார். அப்ப இந்த மயிலாப்பூர்ல என்னன்னு சொன்னா சிவநேசர் என்கின்ற செல்வ வளம் நிறைந்த ஒரு அடியார் பெருமகனா. அவருக்கு வாணிபம் செய்து பல நிலைகள்ல செல்வம் இருக்கின்றது. அவருக்கு ஒரு பெண் மகவு, அவளுடைய பெயர் தான் பூம்பாவை என்பது. இவர் நான் முதலே உங்களுக்கு இந்த செய்தி சொல்லும் பொழுது ஞானசம்பந்தருடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது. உமையம்மையினுடைய பால் குடித்த செய்தி, ஞானப்பால் அருந்திய செய்தி எல்லா பக்கமும் ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாதிரி இவருக்கும் அந்த செய்தி கிட்டதும் ஞானசம்பந்தரையே வழிபடு கடவுள் என்பது சொல்வதை விட அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கின்றார். அப்போ அன்பு கொண்டவராக இருக்கும் பொழுது அவருக்கு மகள் பிறக்கின்றார். மகள் பிறந்து அவளுக்கு பூம்பாவை என்கின்ற பெயரையும் வைக்கின்றார், பெயர் சூட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக நான் முதல்ல பேசும் பொழுது இந்த இணையத்துல தொடர்ந்து கவனிச்சுட்டு இருந்தால் அவங்க மங்கையர்க்கரசியாருடைய செய்தியை பார்க்கும் பொழுதும் அங்க எப்படி பாண்டிய நாட்டினுடைய சமணர்களிடத்துல தன்னுடைய சமயத்தை நிலைநாட்டினார், பாண்டிய அரசனுடைய வெப்பு நோயை நீக்கினார், பூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஞானசம்பந்தர் இந்த மாதிரி செய்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கேள்விப்பட்டு என்ன நினைக்கிறாருன்னு இந்த சிவநேசர், அதாவது பூம்பாவையினுடைய அப்பா, நம்மளுடைய செல்வம் ஞானசம்பந்தருக்கு தான், அவருக்கு தான் உடைமை, நானும் அவருக்கு தான் உடைமை, அதே மாதிரி எனக்கு பிறந்த இந்த பூம்பாவையும் அவருக்கு தான் உடைமை என்ற ஒரு எண்ணத்தில் அவர் எண்ணம் கொண்டவராக சிந்தனையில ஆழ பதித்துக் கொள்கின்றார். முதல் ஒரு நிகழ்ச்சி ஞானசம்பந்தரை கேள்விப்பட்டு அவரை வணங்குபவராக இருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக இதை பார்க்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, சிவநெறி முழுவதும் அங்கு பரவ செய்தார் என்று கேட்டதும் தானும் தன் மகளும் தன்னுடைய செல்வம் முழுவதும் அவருக்கு உரிமையாக்கி கொண்டேன், அவருக்கு உடையவராக்கி கொண்டேன் என்ற ஒரு நிலையில் அவருடைய நிலைப்பாடு இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை அவ்வாறு வருகின்ற காலகட்டத்துல இந்த பூம்பாவை பருவம் எய்கின்றால். எய்து அவரும் தன்னுடைய தந்தை ஒரு சிவன் அடியாராக இருப்பதனால அவர் இறைவனை வழிபாடு செய்வதற்காக இந்த பொண்ணு மலர் பறிக்க செல்லுகின்றார். மல்லிகை மலர், அந்த மலர் பறிக்கின்ற இடத்துல அங்க அரவு தீண்டுகிறது. அரவு தீண்டி இவள் இறந்து படுகின்றாள். இறந்து பட்டதும் அவருக்கு ரொம்ப ஒரே பொண்ணு, மனம் கலக்கம் அடைகிறது. ஆனாலும் இறை அடியாராக இருப்பதனால சரி, தன்னால் இனி எதுவும் செய்ய முடியாது, ஆனால் இந்த பெண் ஞானசம்பந்தருக்கு உரிமை உடையவளாக நான் வளர்த்தேன், ஆதலால் இவள் அவருக்கு உரியவர் என்று நினைத்து அவளுக்கு எரியூட்டிய பின்பு அந்த சாம்பலை ஒரு குடத்தில் வைத்து, அவள் கன்னி மாடத்தில் இருந்தவள் ஆதலால் அந்த கன்னி மாடத்தில் இந்த பூம்பாவை இருந்த அந்த கன்னி மாடத்தில் வைத்து நாள்தோறும் அதனை பூஜை செய்கின்றார். ஞானசம்பந்தர் என்றோ வருவார், அன்று வரைக்கும் இது அவருக்கு உரிமையாகட்டும் என்று சொல்லி நாள்தோறும் பூஜை செய்கின்றார். இதுதான் அடியாருடைய உளத்தெளிவு. என்றோ வருவார் என்று எண்ணிக்கொண்டு அந்த இறந்து போன மகளுக்கு பல ஆண்டுகள் ஆகின்றது. அது நாள்தோறும் அந்த வழிபாடு செய்கின்றார். இந்த சமயத்துலதான் திருவொற்றியூருக்கு ஞானசம்பந்தர் வருகின்றார். சிவநேசரை பற்றி அங்க பக்கத்துல இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா அருகில பக்கத்துல இருக்கவங்கெல்லாம் அந்த பொண்ணு இவருக்காக ஞானசம்பந்தருக்காக வளர்த்துனாங்க, அந்த பொண்ணு அரவு தீண்டியது, அந்த பெண்ணுடைய சாம்பல் இவருக்காக வைத்திருக்கின்றார் என்ற செய்தி இப்ப எப்படி ஒரு இடத்துல நடந்த நிகழ்ச்சி பல இடங்கள்ல அருகில இன்ற மாதிரி இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இல்லை. ஆனா செய்தி பக்கமா ஒவ்வொரு சின்ன ஊர்களுக்கெல்லாம் செல்லுகின்றது. மயிலாப்பூருக்கும் திருவொற்றியூருக்கும் மிக
எவ்வளவு தூரம்னு உங்களுக்கே தெரியும். அப்போ அங்க வந்து திருவொற்றியூரில் வந்த செய்தி இவருக்கு சிவநேசருக்கு அடியார்கள் வந்து சொல்ல, சரி என்று சொல்லி அவருக்கு வரவேற்பதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்றார். அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயிலுக்கு எப்படி பாருங்களேன், அந்த எல்லாரும் கொண்டுட்டு வந்து இன்றும் நடைமுறையில கிராம பகுதியில் இருக்கு. உடம்பு சரியில்லை என்று சொன்னாலும் சரி, அம்மை போட்டு இருந்தாலும் சரி, இன்று நம்ம வீட்டுல தூய்மையாக வைத்து அதற்குரியதெல்லாம் செய்கின்றோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியல, கொண்டு போய் கோயில்ல படுக்க வச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் இந்த பண்பாடுகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கைகள்ல. அப்ப வந்து இந்த செய்தி வந்து அங்க கேள்விப்படுகின்றார். எல்லாரும் சொல்றாங்க சிவநேசர் எப்படிப்பட்டவங்க, அவர் வழிபாடு செய்யறாங்க, இவர் சிவிகையிலிருந்து இறங்கணும், இவர் வந்து சிவநேசர் அவரை வழிபாடு செய்ய யார் என்பது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்காக வளர்த்த ஒரு பெண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாம்பல் வச்சு அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு குடத்துல வச்சிருக்காங்க. செய்தி எல்லாம் அங்கு கேள்விப்படுகின்றார். அதன் பின்பு சிவநேசர் மீது அவருக்கு ஒரு மரியாதை வருகின்றது. அப்போ தன்னை தெரிந்து கொண்டவர் இவ்வாறு இருக்கின்றாரே என்பதாக அவர் எண்ணுகின்றார். சரி என்று சொல்லி சிவநேசரிடத்துல அந்த சாம்பலை எடுத்து கொண்டு வர சொல்லுகின்றார். என்னன்னா கோயிலுக்கு வெளியில புறப்பகுதியில் வெளிப்பகுதியில கொண்டு வந்து வைக்க சொல்லுகின்றார். கொண்டு வருகின்றார்கள். அது எதற்கு என்று சொன்னால், இந்த உலகம் இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா உலக மக்கள்ல பல சமயத்தார் அந்த இடத்துல, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டம் அத்தகைய சூழல், சமணர்களும் பௌத்தர்களும் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல சரி எல்லோரும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கோயிலின் முன்னே வைக்கின்றார்கள். அதே மாதிரி அவர் பாடுகின்றார். அந்த பாடல் அவர் பாடும் பொழுது, மட்டிட்ட புண்ணியம் காணல் என்று எப்படி இந்த ஞான சம்பந்தர் சடையா எனுமால் என்று பாடினாரோ அதே மாதிரி இந்த பாடல்ல மிக ஒரு சிறப்பு. இந்த 10 பாடல் அவர் பாடுகின்றார். மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை கட்டிட்டு அங்கம் கொண்டான் கபாலீச்சிரத்து அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தாருக்கு அட்டிடல் காணாதே போதியோ பூம்பாவாய். இந்த விழாவை நீ பார்க்காம போறையோ, இந்த அடியார்களுக்கு உணவு அளிப்பதை பார்க்காம போறையே பூம்பாவாய், போதியே காணாது போதியோ பூம்பாவாய் என்று 10 பாடல் இப்படியே சொல்றார். பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய விழாக்களாக ஒரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு மாதத்துக்கும் என்னென்ன விழாக்கள் வருகின்றது, இதையெல்லாம் நீ பார்க்காமல் சென்று விட்டாயே என்பதாக அந்த பாடல் அமைகின்றது. பாடல் கருத்து நான் பாடல் சொல்ல இப்ப ஒரு பாட்டு மட்டும் சொல்லிட்டு என்னென்னலாம் அவர் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றார். இப்போ ஒவ்வொரு மாசமும் என்னென்ன விழாக்கள் நடக்கும் என்பதெல்லாம் சொல்லும் பொழுது, தை மாசம் தைப்பூசம் பார்க்காமல் போய்விட்டாயே, ஆதிரையில வந்து திருவாதிரை மார்கழி மாதம், அது வந்து சில சமயங்கள்ல மாதம் சொல்லுகின்றார், விழாக்கள் காணாமல் சென்று விட்டாயே. கார்த்திகை மாதம் சொல்லும் பொழுது பெண்கள் விளக்கீடு செய்கின்ற கார்த்திகை விளக்கீடு காணாமல் போதியோ பூம்பாவை. ஒவ்வொரு மாசம் நடக்கக்கூடிய விழா உத்திரம், பங்குனி உத்திரம் சொல்லுகின்றார், அது பார்க்காம போயிட்டே. ஒவ்வொன்றாக இந்த மாதிரி அவர் பாடிக்கொண்டே வருகின்றார். அதில் பாருங்க ஒரு ஆச்சரியம், ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய விழாக்களை அவங்க சொல்லிட்டே வரும் பொழுது அந்த இடத்துல அந்த இறந்து போன அந்த பெண்ணினுடைய உடம்பு முதல் பாட்டு பாடுறாங்க. பாடும் பொழுது அந்த அங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்கின்றன. அங்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்த பின்னாடி என்னன்னா 10 பாடல்கள் பாடுகின்றாங்க. அப்ப 10 பாடல் பாடும் பொழுது எந்த காலத்துல இந்த அம்மா அந்த பொண்ணு பூம்பாவை இறந்தாங்க, பூம்பாவை இறந்தது எப்போ, இவர் எப்பொழுது வந்தார், அப்போ பல ஆண்டுகள் ஆனா அந்த பொண்ணு எப்படி அந்த வயசுல இருப்பாளோ அது போன்ற உருவம் பெற்று அந்த 2வது பாடல் இருந்து கடைசி பாடல் வரைக்கும் அந்த அங்கங்கள் ஒவ்வொன்றாக இணைந்து இணைந்து சேர்ந்து உருவம் பெறுவதாக அந்த பாடல் அமைகின்றது. மிக சிறப்பான பகுதி. காலத்தினுடைய அருமைக்கு நம்ம அடுத்ததுக்கு நம்ம செல்லுகின்றோம். ஐப்பசியில இருக்கின்ற ஓண விழாவை நீ காணாமல் போகிவிட்டாயே என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தது மாசியில கடல் ஆடுகின்ற அந்த இறைவனுக்கு அவனுடைய நடனத்தை நீ காணாமல் போகிவிட்டாயே, பங்குனி உத்திரம் காணாமல் போகிவிட்டாயே என்று சொல்லுகின்றார். இது போல சித்திரை மாதம் அஷ்டமி விழாவினை காணாமல் சென்று விட்டாயே, ஊஞ்சலாட்டு விழாவை நீ காணாமல் போகிவிட்டாயே என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப இந்த பாடல் பாடும் பொழுது அவர்களுடைய உருவம் அப்படியே வந்து 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 ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அழகிய ஒரு பெண்ணாக திருமகள் போல அவள் ஒன்று சேர்ந்து
எழுகின்றாள். அந்த குடத்தில் இருந்து வருகின்றார். ஒரு நினைவு செய்தி, சுந்தரர் அவனாசிக்கு வரும் பொழுது இறந்து போன அந்த முதலை உண்ட பாலினை மீட்டு தருகின்றார். அப்போ 5 ஆண்டுக்கு முன்னாடி இறந்து போன அந்த குழந்தை பின்னாடி ஒரு 6-7 ஆண்டுகள் கழித்து வந்தா அந்த குழந்தைக்கு எத்தனை வயது உடையதோ அதுக்கு ஏற்ற அங்கங்கள், அதுக்கு ஏற்ற உறுப்புகளுடைய வளர்ச்சி பெற்று அந்த குழந்தை வந்ததாக சுந்தரருடைய வரலாற்றுல பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இந்த ஞானசம்பந்தர் இந்த பதியம் பாட பாட அந்த பூம்பாவை இப்பொழுது இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தால் அவள் எத்தகைய வடிவம் உடையவளாக இருப்பாளோ அது போல அவள் திருமகளை போல அங்கு வந்தாள் என்று சொல்கிறார். வந்தாங்க, உயிர் பெற்று வந்தாச்சு. இனி அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு தந்தையாருக்கு. அவர் வணங்குகின்றார். வந்ததும் உடனே ஒண்ணு சொல்றார், இந்த பெண் உங்களுக்காக வைக்கப்பட்ட பெண், வளர்த்த பெண் இப்பொழுது சாம்பலாக இருக்காங்க. அவங்களுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க, இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றப்போ ஞானசம்பந்தருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க. பூம்பாவை உங்களுடைய மகள், அவள் விடம் தீண்டி இறந்து விட்டாள். உங்க பொண்ணு இறந்துட்டா. ஆனா அந்த இறந்து போன பொண்ணு சாம்பலா இருக்கு, அவளுக்கு நான் உயிர் கொடுத்தேன், ஆதலால் நான் தந்தை. உயிர் கொடுத்தவள் தந்தை. அப்ப அந்த உயிர் கொடுத்தவள் நான் தந்தை, எனக்கு அவள் மகள், ஆதலால் அவளை திருமணம் செய்ய இயலாது. எப்படி பாருங்க, மனசு எவ்வளவு பக்குவமா இருக்கு அந்த குழந்தைக்கு. இப்ப நான் உயிர் கொடுத்தேன். அப்ப புதிய வடிவம் பெற்று வந்திருக்கின்றாள். அந்த புதிய வடிவம் பெற்று வந்தவள் என்னுடைய மகள் என்று ஏற்றுக்கொள்ள வயது வித்தியாசம் இல்ல. ஒரு 20 வயசு இருக்கக்கூடிய மகளுக்கு ஒரு 60 வயசு 70 வயசு 50 வயசுல இருக்கக்கூடியவங்கதான் தந்தையா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த தாய்மைக்கு வயசு கிடையாது. அது வயசு பெரியவங்களா, அம்மாவை விட மகன் பெரியவனாகவும் இருக்கணும். அந்த மாதிரிதான் இந்த ஞானசம்பந்தர் என்கின்ற ஒரு குழந்தைக்கு அந்த பூம்பாவை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்ததனால் ஞானசம்பந்தர் அந்த இடத்தில் தந்தையாக அங்கு மாறுகின்றார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! எப்படி எல்லாம் அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. சரின்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல இருந்து இவர் வேற இடத்துக்கு போகணும். அப்பாவோட உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த இடத்துல இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அப்பாவா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஞானசம்பந்தர் அப்படியே நம்ம விட்டு வச்சிருப்போமா? வேற என்னென்னமோ சண்டைகள் எல்லாம் வந்திருக்கும். ஆனா அந்த அப்பா நினைக்கிறாரு, சரி இவருக்காக என்னோட பெண்ணை நான் வளர்த்த, இவர் உயிர் கொடுத்த தந்தையாகிட்டார். இப்ப 2 தந்தை. இப்ப சிவனேசர் என்பவர் ஒரு தந்தை, ஞானசம்பந்தர் உயிர் கொடுத்தனால இன்னொரு தந்தை. அப்போ ஒரு உருவத்துக்கு முடிஞ்சது. சிவனேசருடைய மகள் போயாச்சு. அப்போ ஞானசம்பந்தருடைய மகள் அங்கு இருக்கின்றாள். அப்போ அந்த இடத்துல என்னன்னா, உங்களுக்காக வளர்க்கப்பெற்ற பெண் வேற ஒருவனுக்கு நான் திருமணம் செய்து தர முடியாது என்று சொல்லி அந்த பெண்ணை அப்படியே ஞானசம்பந்தருக்கு உரிமை உடையவள் இவள் என்று சொல்லி அதே கன்னி மாடத்தில் வைத்து அவள் வளர்ந்து வருகின்றாள். அவருடைய காலம் அவ்வாறே கழிகின்றது. சிவ சிந்தனையோடு இறைவனுடைய திருவடியை எண்ணிக்கொண்டே அவருடைய காலம் கழிகிறது. இதுதான் நம்மளுக்கு வரலாறு. அதோடு அங்கு சொல்லுவதாக அங்கு அமைகின்றது. இந்த வகையில இந்த 2 செய்தி இத பாருங்க. இது யாருங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். சுந்தரருடைய இது பார்க்கும் பொழுது 2 செய்தி தான், மிக சிறிய பகுதியாக தான் நாம் பார்க்கின்றோம். கோட்புலி நாயனார். கோட்புலி நாயனார் என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவரும் ஒரு படை சேனாதிபதியாக தான் அங்க இருக்கின்றார்கள். அந்த கோட்புலி நாயனாருக்கு என்ன வேலை என்று சொல்லும் பொழுது, அரசுக்கு உரிய வேலை ஒன்று உண்டு. அதே மாதிரி கோயில இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம நெற்களை திரு அமுது செய்வதற்கு கொடுக்கக்கூடிய வேலையை நிரந்தரமாக நல்ல முறையில செய்து வருபவராக இந்த இடத்துல அவர் இருக்கின்றார். அப்ப தன்னுடைய கோட்புலியார் அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் வேற ஒரு வேலையாக அவர் செல்லுகின்றார். அப்போ குடும்பத்துக்கு என்று ஒரு நெல் இருக்கு, கோயிலுக்கு என்று சில நெல்கள் இருக்கு. அதனை ஒன்றுக்கு ஒன்று மாற்றிக்கொள்ளக்கூடாது. கோயிலுக்கு தான் இருக்கணும், குடும்பத்துக்கு தான் இருக்கணும். குடும்பத்துல இருக்கிற நெல்லும் கூட கோயிலுக்கு போகலாம். ஆனா கோயில்ல இருக்கக்கூடிய நெல் குடும்பத்துக்கு வரக்கூடாது. அப்ப பஞ்சம் வருகின்றது. இவர் வெளியூர்ல ஒரு படை இதுக்காக போகின்றார். அப்ப பஞ்சம் வருகின்ற காரணத்தினால இனி என்ன செய்வது என்று தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த தன்னுடைய குடும்பத்தார் நெல் எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த நெல்லினை எடுத்து அவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்றார்கள். பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது என்னன்னு சொன்னா, திரும்பி வருகின்றார். அந்த கோயிலுக்கு சேர வேண்டிய அந்த திரு அமுதுக்குரிய நெல்
தன்னுடைய இல்லத்தாரும் சுற்றத்தாரும் அதனை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று தெரிந்து ஒவ்வொருத்தரையும் வாள்ல வெட்டி 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 வச்சு வீசுறாரு. எல்லாரும் ஒரு சின்ன குழந்தை, பால் உண்ணுகின்ற ஒரு கை குழந்தை. அப்போ கேக்குறாங்க, இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, இது என்ன திருடுச்சா, இது என்ன அது கையாண்டதானா? இல்ல, இந்த குழந்தைக்கு பால் கொடுத்திருப்பாள்ல அம்மா, அவ இந்த உணவு ஒன்றுப்பா இல்லையா, அவள் வழியாக அவள் மார்பிலிருந்து அந்த உணவினுடைய பால் வந்திருக்கும் அல்லவா, அந்த குழந்தையும் அது செய்தது தவறு என்று சொல்லி அதனையும் வெட்டுகின்றார். இத்தகைய அடியார்கள் உரைப்பு உடையவராக இருக்கின்றார்கள். மென்மையான தொண்டு உடைய அடியார்களும் இருக்கின்றார்கள், வன் தொண்டு உடைய அடியார்களாகவும் இருக்கின்றார்கள். அப்போ இத்தகைய கோட்புள்ளையாருக்கு 2 பெண்கள், சிங்கடி வனப்பகை என்கின்ற 2 பேரும். இந்த 2 பேரையும் வளர்த்து வருகின்ற அந்த கோட்புள்ளியார் என்ன செய்யறார்னா, சுந்தரர் தலங்கள் தோறும் வருகின்றார். அவருடைய புகழ் கேட்டு தன்னுடைய பெண்களை அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறார். அப்போ சுந்தரர் வருகின்றார், அவருக்கு திருவடியில தண்ணி ஊற்றி அதுக்குடைய பூஜை எல்லாம் செய்து தானும் வணங்குகின்றார். வணங்கின பின்பு தன்னுடைய மக்களையும் அங்கு வணங்க செய்கின்றார். அதே போல சிங்கடி என்கின்ற பெண்ணும் வனப்பகை என்கின்ற பெண்ணும் அங்கு அவருடைய திருவடியில, சுந்தருடைய திருவடியில வீழ்ந்து வணங்குகின்றார். அந்த 2 பெண்களும் வணங்கின பின்பு அப்பா சொல்றாரு, கோட்புள்ளியார் சொல்லுகின்றார், இந்த 2 பேரும் இவர்களை நீங்கள் உங்களுடைய மனைவியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு சொல்லுகின்றார். ஆச்சரியமா இருக்கு சுந்தரருக்கு. எப்படி ஞான சம்பந்தர் என்கின்ற ஒரு நிலையில நாம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் சுந்தரர் என்ன செய்யறாரு பாருங்க. அந்த இடத்துல அவர் மகிழவில்லை என்று சொன்னா, இதனை கேட்டு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் எண்ணவில்லை. அந்த குழந்தைங்க 2 பேரையும் தன்னுடைய மடியில உட்கார வச்சு, 2 பேரையும் சிங்கடியும் வனப்பகையும் மடியில உட்கார வச்சு அணைத்து, அந்த குழந்தைகள்ல உச்சி மோந்து, நம்ம குழந்தைகளுக்கு நெற்றியில அந்த உச்சி மோந்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர்களுக்கு உச்சி மோந்து அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்து மக்களாக மகள்களாக தன்னுடைய தொடையின் மீது 2 பேரையும் ஏற்றி உட்கார வைத்தார், அமர உட்கார வைத்தார் என்பது ஒரு நமக்கு அவருடைய வரலாற்றில் தெரிந்து கொண்ட செய்தி. அப்போ சுந்தரர் யார் என்பது தெரியவில்லை, கோட்புள்ளியார் யார் என்பது தெரியவில்லை. ஒரு அடியார் பெருமக்களுக்காக தன் பகுதிக்கு வந்த அந்த சுந்தரருக்கு தன்னுடைய மக்களை திருமணம் செய்கின்ற நிலையில், திருமணம் செய்து தர வேண்டும் என்கின்ற நிலையில் இந்த கோட்புள்ளியார் இருந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த கோட்புள்ளியாருடைய சிவபக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு நன்றி கடனாக என்ன செய்யறாரு சொன்னா, அவருக்கு ஆச்சரியமா இருக்கு சுந்தரருக்கு, என்னடா கோட்புள்ளியார் இவ்வாறு இருக்கின்றாரே என்று சொல்லி கோட்புள்ளியாரையும் தான் பாடுகின்ற பதிகத்துல பாடல்ல பாடுகின்றார். கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி என்று பாடல் பாடுகின்றார். அது மட்டுமல்ல, தான் மகளாக ஏற்றுக்கொண்டார் அல்லவா சிங்கடியும் வனப்பகை, சிங்கடி பத்தியும் பாடல்ல பாடார். என்னன்னு சொல்றார் பாருங்க, எப்படி அறிமுகப்படுத்துறாரு. நாட்டியத்தான் குடி நம்பியை நாளும் மறவா, அந்த ஊர் பேர் நாட்டியத்தான் குடி, நாட்டியத்தான் குடி நம்பியை நாளும் மறவா சேடார் பூங்குழல் சிங்கடியப்பன் திருவாரூரன், சிங்கடியப்பன் மறவா திருவாரூரன். திருவாரூரன்ங்கிறது சுந்தரர், திருவாரூரன் சொன்னா ஆரூரன் என்று சொன்னாலும் சுந்தரர் தான். அப்போ சிங்கடி அப்பனை மறவாத ஆரூரன், அப்போ சிங்கடி என்கின்ற பெண்ணுக்கு அப்பனாக விளங்கக்கூடியவன் என்பதை சொல்லுகின்றார். அப்போ சிங்கடி மட்டும் பாடினா வனப்பகைக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால வனப்பகை வஞ்சியும் வளர் நாவலூரன்னா சுந்தரருக்கு தான், நாவலூரை சேர்ந்தவர். ஆரூரனாலும் சுந்தரர் தான். நாவலூரன் வனப்பகை அவள் அப்பன் வன் தொண்டன். பாருங்க, நாவலூரன் தன்னை அறிமுகம் பண்ணிட்டாரு. அடுத்தது வனப்பகை அவள் அப்பன், வனப்பகை என்கின்ற பெண்ணுக்கு அப்பனாக உள்ளேன். அது மட்டுமல்ல வன் தொண்டன் யாருன்னா இவர் தான். அப்போ சிங்கடையும் பாடுகின்றார், அடுத்தது வனப்பகையும் பாடுகின்றார். அப்ப சுந்தரர் இந்த கோட்புள்ளியார் என்கின்ற ஒரு நாயன்மாருடைய மக்களை 2 பெண்களையும் சிங்கடியும் வனப்பகையும் மக்களாக ஏற்றுக்கொண்ட பாங்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. அடுத்ததாக இறுதியாக இன்னொரு நிகழ்ச்சி, அது யாரு என்று சொன்னா, நான் முன்னுரையிலே சும்மா பொதுவா சுட்டி காட்டிட்டு போயிட்ட மானக்கஞ்சார நாயனார். கஞ்சாரூர் என்பது ஒரு ஊரு. அந்த ஊர்ல
அடியார் பக்தியை உலகுக்கு எல்லாம் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறார். இந்த மானக்கஞ்சாருக்கு ஒரு மகள் இருக்கின்றான். அப்ப அந்த மகளுக்கு திருமண நாள் எல்லாம் நினைச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்திலேக்கும் அன்று எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க என்பதெல்லாம். இன்று திருமண நாளுக்கு அந்த மணப்பெண்ணுக்கு எப்படியெல்லாம் போய் அலங்கார நிலையத்துல பியூட்டி பார்லருக்கு போய் எப்படியெல்லாம் அந்த பெண்ணுக்கு அந்த கூந்தல் அழகு செய்யறாங்க. அந்த மாதிரி அப்போ அங்கெல்லாம் யாரும் போகல, எல்லா வீட்டிலேயே செய்கின்ற அலங்காரம். அப்போ இந்த இடத்துல மானக்கஞ்சார தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்கின்றார். திருமணம் செய்கின்ற திருமண நாள் வருகின்றது. அந்த பெண்ணுடைய கூந்தல் மிக அழகாக நீண்டு இருக்கின்றது. அப்போ இறைவன் இவருடைய அன்பினை, இவருடைய செயல் திறத்தினை, தன் மீது கொண்ட உரைப்பினை இந்த உலகுக்கு காட்ட வேண்டும் என்று சிவபெருமான் என்னன்னா, எல்லாத்துக்கும் வந்த கோலங்கள் வேற. ஆனா இந்த இடத்துல சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, மாவிரதியர் கோலம். மாவிரதின்னா சமயத்துல ஒரு உச்சமயமாக இருக்கு. சிவபெருமான வணங்குறவங்க தான். ஆனா அந்த கோலம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, எலும்பு மாலைகள் அதிகமா போட்டிருப்பாங்க, தலையில போட்டிருப்பாங்க, தலையில சூடியிருப்பாங்க. அதே மாதிரி உடம்புலையும் எலும்பு மாலை போட்டிருப்பாங்க. அப்ப பூநூல் என்னன்னு சொன்னா முடியாலான பூநூல் போட்டிருப்பாங்க. அப்போ இவருடைய அன்பினை நம்ம காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல திருமணம் ஆகின்ற அந்த நாள் அன்னைக்கு, கல்யாணம் ஆகுது அந்த அன்னைக்கு இவர் வருகின்றார். சிவபெருமானா வராம ஒரு மாவிரதியராக, ஒரு சன்னியாசியாக இந்த கோலத்துல வருகின்றார். இந்த கோலத்துல வந்ததும் அவருக்கா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு. யாருக்குன்னு சொன்னா மானக்கஞ்சாருக்கு. ஏன்னா நம்மளுடைய மகள் திருமணத்துக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்காங்களே, ஒரு துறவினா இப்ப இருக்கிறவங்களே நினைச்சுக்காதீங்க. அப்போ வருகின்றார், மாவிரத கோலத்துல அவர் வருகின்றார். அப்போ இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது இந்த பெண் தன்னுடைய குலத்துக்கு ஒரே மகள், நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இறைவனிடத்தில் வேண்டி வரம் இருந்து பெற்ற ஒரே மகள், வேண்டி வரம் பெற்ற மகள், வரத்தோடு பிறந்த மகள், இரண்டாவது ஒரே மகள், மூன்றாவது திருமணம் நடைபெறுகின்ற நாள். இந்த மூன்று மனசுல வச்சுக்கோங்க. அப்போ இந்த மூன்றும் ஒரு சேர இருக்கு பாருங்க. இது வரைக்கும் திருமணம் ஆகல, இன்னைக்குதான் திருமணம் ஆகுது. அந்த சூழல் காட்சி கொண்டுட்டு வர. அதே மாதிரி ஒரே மகள் தான் தன்னோட குலத்துக்கு. அப்புறம் என்னன்னா, உடனே பிறந்தவள் இல்லை, பல ஆண்டுகள் தவம் இருந்து வேண்டி பெற்ற இறைவனால் வந்த மகள். அப்ப இந்த மானக்கஞ்சாருடைய மகளுக்கு திருமணம் ஆகின்றது. துறவியர் கோலத்தில் அவர் மாவிரதியர் வருகின்றார். அப்ப மாவிரதியர் சொல்லும் பொழுது என்னன்னா, இந்த அப்பா மானக்கஞ்சாரர் போய் அந்த கடவுளாக கடவுள் தெரியாது ஒரு துறவி வருகின்றாங்க, போய் காலில் விழுந்து வணங்குறாங்க, ஆசீர்வாதம் செய்யறாரு, வாழ்த்துறாரு. உடனே என்ன செய்யறாங்கன்னா, தன்னோட பெண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. இது நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நான் மட்டும் வணங்கல, நான் சொன்ன இத்தனை அடியார்கள்லையும் பாத்தீங்கன்னா அவங்களும் வணங்கியிருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று வணங்குவது மரபாக இருந்திருக்கு. அதே மாதிரி தான் வணங்கின மாதிரியே தன்னோட பெண், திருமணம் ஆகக்கூடிய பெண், இவளையும் வாழ்த்துட்டும், திருமணத்துக்கு வாழ்த்து சொல்லட்டும் சொல்லி அவரும் கூட்டிட்டு காலில் விழுகிறாங்க. காலில் இந்த அம்மா விழுகுது, காலில் இந்த மணமகள் விழுகின்றான். விழுந்து இப்படின்னு பாக்குறப்போ அந்த துறவியினுடைய பார்வை அவரோட அந்த அம்மாவோட கூந்தல்ல பாக்குறாங்க. இவ்வளோ பெரிய கூந்தல், கரிய கூந்தல், மேகம் போல கருத்து இருக்கின்ற திரண்ட கூந்தல், அப்படியே சேக்கிலார் சொல்றாரு. அப்போ அந்த கூந்தல பாக்குறாங்க. பார்த்ததும் இந்த துறவிக்கு என்னன்னா, இது இந்த கூந்தல் தனக்கு பஞ்ச அடி ஆகுமே. பஞ்சம் என்று சொன்னா விரிவு அதிகமா, அப்ப வடினா வடிவம், அப்ப விரிவான வடிவம். அந்த பஞ்சவடி என்னன்னா மனதின், அதாவது மயிரால், முடியினால் அகலமாக செய்யப்பட்டு மார்பிலே, தன்னுடைய மார்பிலே பூநூலாக தரிக்கப்படுகின்ற வடம். எப்படி கயிறு தேர் இழுப்பதற்கு வடம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பூநூல் போடுவது. அப்ப அந்த மயிரால் செய்யப்பட்ட வடம் என்பதாக இருக்கு. அப்ப அந்த மணமகள் கற்பனை பண்ணி பாருங்க, திருமணம் ஆக போகுது, அவ கூந்தல் அழகாக அழகு செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு அழகா இருக்கே, இந்த முடி எனக்கு பூநூல் செய்வதற்கு வேண்டாம். அது பேர் பஞ்ச அடி. அதாவது முடியால் அகலமாக செய்யப்பட்டு மார்பிலே பூநூலாக தரிக்கப்படுகின்ற ஒரு வடம், கயிறு வடமாக. அப்ப மாவிருதி இந்த மாதிரி சொல்றாங்க. கேட்டதும் உடனே நினைச்சு பாருங்க, இன்றைய நிலைக்கு அன்றைய நிலைக்கும்
அப்பாவா இருந்தா என்னடா இப்படி இவன் கேக்குறான்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்றாரு பாருங்க. உடனே கூட்டிட்டு வந்து மகளுக்கு இது தான் பெற்ற பெரும்பேறு, இது நான் தங்களுக்கு கொடுப்பதற்கு கடமை உடையவனாக இருக்கிறேன். எந்த கோபமும் இல்லை. உடனே அவளுடைய கூந்தல் இவளுக்கு பூநூலாக கொடுப்பதற்கு தனக்கு இந்த வாய்ப்பு வந்ததே என்று சொல்லி உடனே என்ன செய்யறாங்கன்னா அறிந்து கொடுக்கின்றார். என்னன்னா அடிப்பகுதியில் இருந்து கழுத்துக்கு பின்பகுதியில் இருந்து அவருக்கு அறிந்து கொடுக்கின்றார். நினைச்சு பாருங்க, அந்த அம்மா ஏதாச்சும் நம்ம பொண்ணுங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இன்றைய காலகட்டத்துல யாருன்னே தெரியாது, அப்பா கொடுக்க மாட்டாங்க, மக அப்பா சொல்றதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அந்த காலத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்து வந்திருக்காங்க. வந்தவர் ஒரு துறவி, அவர் கேட்பதற்கு அப்பா செய்கின்றார். அப்பாவுக்கு தனக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியதே என்ற மனநிலையில அந்த அம்மா அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த கூந்தலை அவர் அரித்து கொடுக்கின்றார். அங்க சொல்றாங்க, மடக்கொடிதான் மஞ்சு தவள, மஞ்சுனா மேகம், மேகம் தவழ்ந்தது போல இருக்கின்ற வளர்ந்த மலர் கூந்தலை பார்த்த அந்த துறவி இது தனக்கு பஞ்ச அடிக்க வேண்டும் என்று கேட்கின்றார் என்பதாக அந்த பாட்டு நமக்கு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் இறைவன் என்ன செஞ்சிருப்பாரு, இப்ப வெட்டியாச்சு. வெட்டி அந்த கூந்தலை மானக்கஞ்சாரர் அந்த மாவிரதிகிட்ட கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது இறைவன் இதனை உணர்த்துவதற்காக தான், இவன் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கு, இந்த பெண்ணுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கு, கையில கொடுக்கும் பொழுது மறைந்து போகிறார். அதான் இறைவன் அவருக்கு செய்கின்ற சிறப்பாக இருக்கு. அந்த சொல்லும் பொழுது இருள் செய்த கருங்கூந்தலை பிடரி அளவுடன் அடியில் வெட்டினார். அப்ப இருளா இருக்குன்னா ரொம்ப அடர்த்தியா கருமையாக இருக்கு என்று சொல்கின்றார். கையில் எடுத்தார், தனக்கு எதிராக இருந்த அந்த மயக்கம் செய்தி, அதாவது பிறப்பை இனிமேல் அறுக்க போவதற்காக இது ஒரு துணையாக நின்றுருக்கு. அப்போ அறுத்து சீர்மை பெற வைத்திடும் இந்த மாவிரதியினுடைய மலர் கரத்துல கொண்டு போய் கொடுக்க போறாங்க. போகும்போது அவர் மறைகின்றார், மறைஞ்சிடுறாரு. அப்ப வந்தவர் யார் என்பது தெரிகின்றார். ஏன்னா இவருக்கு பிறப்பு இல்லை. யாருக்குன்னா மானக்கஞ்சாரர். மானக்கஞ்சாரர் தான் தன்னோட மகளோட கூந்தலை வெட்டி கொடுத்ததுனால அவருக்கு பிறப்பில்லை. அது அவர் அவ்வளவு அருமையா சொல்றாரு. எதிர் நின்ற மயக்கம் எய்தி பிறப்பினை அறுத்து சீர்மை பெற வைத்திடும் மாவிரதியாரின் மலர்கரத்தில் கொடுத்திட வாங்குவார் போல மறைந்தார். அது போய் அந்த கூந்தலை வாங்குற மாதிரி அந்த மாவிரதியர் மறைந்து போனார் என்ற செய்தி நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ இறைவன் இறைவியுடன் காளை வாகனத்தில் காட்சி கொடுக்கின்றார். அந்த அம்மா இருக்கு, மணப்பெண் அங்க இருக்கிறார். ஆனா அப்பா திருமணம் ஆகிட்டு என்னன்னா திருமணத்துக்கு அங்க இல்ல. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்க. இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சாரு ஞானசம்பந்தர். ஆனா இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு திருமணத்து அன்னைக்கு தன்னோட அப்பா சிவபதி அடைஞ்சாச்சு, போயிட்டாங்க. இப்ப திருமணம் நடக்கணும். திருமணம் நடக்கிறதுக்கு திருமணம் செய்யக்கூடியவருக்கு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வராரு. வந்தாச்சு. இப்போ பார்த்தா அந்த இடத்துல மணமகள் கற்பனை பண்ணி பாருங்க. மணமகளுக்கு தலையில முடி கீழே இருந்து கூந்தல் இல்லை. அப்ப கூந்தல் இல்ல. அவருடைய நிலை எண்ணி பாருங்க. கல்யாணம் செய்வாரா செய்ய மாட்டாரா? மாமனார் இல்ல, மாமனார் இருந்தவர் ஆக போறவரு இப்ப அவர் இறந்துட்டார். அப்போ ஒரு இடத்துல இறந்த செய்தி சிவபதி அடைந்தாச்சு. இறந்துட்டாருன்னா அப்படி இல்லை, அவர் சிவபதவி போயாச்சு. அப்ப இந்த பெண் இப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க. அவர் செஞ்சிருப்பாரா செஞ்சிருக்க மாட்டாரா என்று சொல்லும் பொழுது அவர் பார்க்கிட்டார். மனம் கொஞ்சம் அவருக்கு அயற்சி வருகிறது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அயற்சினா தளர்ச்சி, செய்யலாமா வேண்டாமா, தான் திருமணம் செய்ய வந்த பெண்ணுக்கு முடியே இல்லையே, கூந்தல் இல்லையே, செய்யலாமான்னு அவருக்கு ஒரு அயற்சின்னு ஒரு உரையாசிரியர் எழுதுறாரு. இல்ல, செய்ய வந்த இடத்துல பெண்ணோட அப்பா இப்படி ஆயிட்டாரே, மாமா இல்லாம கல்யாணம் செய்யறதா, அது இப்படி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உரையினை சொல்லுகின்ற பாங்குக்கு அது பார்ப்பவருடைய சிந்தையினுடைய நோக்கத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வைத்துக் கொள்ளலாம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் வந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா இந்த மாவிரதையரையும் இந்த காட்சியும் தான் பார்த்திருந்திருக்கலாமே என்று ஒரு அயற்சி வந்ததாக உரையாசிரியர் நமக்கு மிகச் சிறப்பாக காட்டுகின்றார். இந்த பெண்ணதான் மீண்டும் அந்த கூந்தல் வளர்கிறது. இந்த வந்தவர் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். இவர்தான் சுந்தரர்
தன்னுடைய இல்லத்துக்கு வரும் பொழுது இறைவனை தூது அனுப்பிட்டாரே என்று கோபம் கொண்டு அவர் தன்னோட நோயை குணப்படுத்துவதா வேண்டாம் என்று குருவாளால் வெட்டி உயிர் இறந்துறார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் இறந்த முன்னாடி சுந்தரர் வந்துட்டார் வீட்டுக்கு அருகே என்ற செய்தி கேட்கிறாங்க. செய்தி கேட்டது உடனே இந்த அம்மா நினைச்சு பாருங்க, கணவன் இறந்தாச்சு. உடனே ஒரு பக்கத்துல சுத்தி வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்கள வரவேற்கிறதுக்காக இந்த அம்மா போறாங்க. அப்படிப்பட்ட மகள் தான் மானக்கஞ்சாரருடைய மகள். அந்த அம்மா ஏயர்வான் கலிக்காம நாயனாருடைய மனைவியராகிறாங்க. கலிக்காம நாயனார் இறந்து போன பின்னாடி சுந்தரரை வரவேற்பதற்காக செல்லுகின்ற ஒரு மனைவியாக அந்த இடத்துல சுந்தரரை எதிர்கொள்கின்றார். வர்றாரு. வந்த பின்னாடி தன்னால இவருக்கு நோய் தீர்ந்து போய் விடுமோ என்று எண்ணி குருவாளால் வெட்டி கொண்ட ஏயர்கோன் இறந்து போவதற்கு தான் காரணமாகிவிட்டேனே என்று சுந்தரரும் அந்த இடத்துல உயிர் விட துணியும் பொழுது அவர் உயிரோடு வருகின்றார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் உயிரோடு எழுப்பப்படுகின்றார் என்ற செய்தி அளவுல இந்த பகுதி நிற்கின்றது. இப்ப இந்த 6 மகளிர்கள் அங்கு நம்ம பார்த்தோம். சுந்தரரோடு தொடர்புடைய சுந்தரரோடு மகள்களாக வைக்கப்பட்ட பெண்கள் 3வராகவும், அதே மாதிரி திருஞான சம்பந்தரோடு மகள்களாக ஏற்றுக்கொண்ட அந்த மனநிலையில 3வராக மொத்தம் 60 பெண்கள். பெரிய புராணத்தில் மகளிர்கள் என்ற நிலையில் 60. அந்த 60ரும் அந்த இடத்தில் எவ்வாறு மக்களாக பார்க்கப்பட்டார்கள் என்பதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பொறுமையில என்னுடைய செய்திகள். சில எனக்கு தெரிந்த அளவுல நான் இங்கு உங்களுக்கு முன் பகிர்ந்து கொண்டேன். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லும் பொழுது, தன்னுடைய தந்தை ஒரு நல்ல செயலை செய்யும் பொழுது தன்னுடைய மகள்களையும் உடனே வைத்து, தன்னுடைய மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் பெரியோர்கள் வரும் பொழுது அவர்களை வணங்குகின்ற நிலையை பார்த்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அவர் தான் மட்டும் வணங்கல, அறிமுகம் செய்துகின்ற பாங்கு இருக்கு. அறிமுகம் செய்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை வழிபாடு செய்கின்ற மரபும் அங்க இருக்கு. இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த பாடம். அந்த பாடத்தை நம்மளுடைய மழலை செல்வங்களுக்கு நாமும் இறைவனை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த பெரியோரை வணங்குவதாக இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த பாடத்தை கற்றுத்தர வேண்டும். மனைவியராக வளர்ந்த அந்த நிலையிலும் கூட அவர்களுடைய மனதுக்கு துன்பப்படாத வகையில் எவ்வாறு அவர்கள் மக்களாக ஏற்றுக்கொண்டார்கள், தந்தையருடைய மனநிலை எவ்வாறெல்லாம் இருந்திருக்கு என்பது மிகப்பெரிய ஒரு உளவியல் சிக்கல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் எல்லாற்றுக்கும் ஒரு முத்தாய்ப்பாக பக்தி என்கின்ற நிலையில், இறைவன் என்கின்ற நிலையில், அடியார்கள் என்ற நிலையில் தான் நாம இந்த உறவினை பார்க்கின்றோம். இந்த வாய்ப்புக்கும் கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.